ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதார் டாப்போட சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்துட்டு சுடிதார் சைடு ஜாயிண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது மட்டும் எப்படி நீட்டாக தைச்சாலுமே வந்து எங்களுக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சைடு தையல் வந்து எப்படி ஈஸியாக நீட்டாக வந்து தையல் போடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட கரெக்டாக வந்து தைச்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. எனக்குமே வந்துட்டு ஆரம்பத்தில் சுடிதார் தைக்கிறப்போ அந்த சைடு ஜாயின் வந்து கரெக்டாக வராது. அதனால் நான் வந்து அந்த சதுரமாட்ட வர தையல் போடாமல் எப்பவும் போல் இந்த ரெடிமேட் டாப்லையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் தையல் போட்டுட்ருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த தையல் போடுறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எப்படி தைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சதுனால நான் அந்த மாதிரி அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நான் தையல் போட்டுருவேன். இந்த டிப்ஸை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து சைடு ஜாயின் வந்து ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்து வரும். இது வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். செஸ்ட் ரவுண்டு வந்துட்டு 25 இன்ச்சு. 7th படிக்கிற பொண்ணுக்கு தான் நான் வந்து இப்போது கட்டிங் போட்டுட்ருக்கேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப் அப்படிங்கிறனால வந்து லைனிங் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஸ்கூல்லேயே வந்து மெட்டீரியலாக கொடுத்துருவாங்க. அதனால் வந்து எங்களுக்கு லைனிங் எதுவும் வேணாம், நார்மலாகவே வந்து எங்களுக்கு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். பாப்பா வந்து என்னென்னாங்கன்னா, எனக்கு வந்து சுடிதாரில் வந்து பேக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம பேக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கிளாத் எவ்வளோ வந்து எக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பேக்கெட் வந்து ஒன் சைடு வைக்கிறதா இல்லை டபுள் சைடு வைக்கிறதா அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிட்டிங் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டா போதும், மற்ற எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் வந்து நமக்கு இதில் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு கப் சேஃப் கரெக்டாக இருக்கணும், அதோடு வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து சுருக்கம் வரக்கூடாது, எக்ஸஸ் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய காமன் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஆனால் வந்துட்டு சுடிதாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இது வராது. இப்போ வந்துட்டு நம்ம சுடிதாரில் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் முதல் கொண்டு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். டாப் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஓப்பன் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அங்கே இருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே வந்து தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணுங்கள், ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் தையல் தான் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரெக்டாக ஆம்கோல் சைடும் எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம நாட்சஸ் போட்டிருக்க இடமும் கரெக்டாக வந்து நமக்கு வரணும். ஸோ அதை வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேல் சைடு தையல் போட்டதுக்கப்புறம் தான் கீழ் சைடு வந்து நம்ம ஓப்பன் தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு டாக் அடிச்சுக்கோங்க, ஏன்னா தையல் வந்து ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வரக்கூடாது. அதுக்காக இப்போ நம்ம கீழேருந்து மேல் சைடு வரைக்கும் நம்ம வந்து தையல் கொண்டு போகணும். நம்ம வந்து சைடு சீம் அலவன்ஸ்க்கு எவ்வளோ வந்து கிளாத் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா, கரெக்டாக ஈவனாக வச்சு தான் தையல் போடணும். அதே மாதிரி வந்து செகண்ட் தையல் போடுறப்போ கீழேருந்து அந்த 1.5 இன்ச்சுக்கு கிராஜுவலாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து எப்பவும் போல் 3 தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சைடு தான் வந்து தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் வந்து விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் மடித்து தைக்கிறதுக்கு. நான் எப்போ வந்து 1 இன்ச்சு தான் வந்து விடுவேன் மடித்து தைக்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளோ கிளாத் விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து தைக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, கீழேருந்து மேலே நம்ம அந்த 1.5 இன்ச் வந்து டாக் அடித்தோம் இல்லைங்களா ஸ்ட்ரெயிட் தையல்,
அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அந்த தையலை. அதாவது கிராஜுவலாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், நான் அந்த கொண்டு வந்து மேலே வரைக்கும் தள்ளி வந்து தையல் போட்டிருக்கேன். இந்த தையல் வந்து நீங்கள் வந்து லாங் தையலாக போடுங்க. ஏன்னா நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் பிரித்து விட்டுருவோம். சின்ன தையலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் தையல் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் சென்டரில் வந்து தையல் இருக்குது. இப்போ வந்து நமக்கு 2 சைடு துணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஒரே ஈவனாக வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு மடித்து தைச்சிங்க அப்படின்னா எக்ஸஸாகவும் உங்களால் வந்து துணியை மடித்து தைக்க முடியாது. கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு துணி மடித்து தைக்கிறதுக்கு இருக்கும். அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. கரெக்டாக வந்து நீங்கள் துணியை எடுத்து விட்டு தையல் போடுங்க. ஏன்னா உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா சிக்கி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டக்கூடாது. அதை மட்டும் கவனமாக வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஓப்பனுக்கு எங்கே நாச்சஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே கொண்டு வந்து நம்ம வந்து கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் தையல் வந்து கொண்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு மேலே. இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து எடுத்து இழுத்து வந்து தையல் போடுங்க. ஏன்னா அந்த தையல் நம்மளுக்கு இழுத்தோம்னாவே அந்த எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். போட்டுட்டு இப்படி வந்து நீங்கள் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து ஒரு டாக் அடிச்சுக்கோங்க. ஏன்னா தையல் வந்து பிரிஞ்சு வரக்கூடாது. அதுக்காக எனக்கு சைடில் தையல் போடுறப்பவே வந்து அந்த தையல் பெருசாக இருந்ததுனால பிரிஞ்சு வந்துடுச்சு. தையல் வந்து நம்ம பிரித்து விட தான் போகிறோம். ஸோ அதனால் பிரிஞ்சதுனாலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த சைடு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தோங்க இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சைடும் வந்து நீங்கள் தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது வந்து நார்மல் சுடிதாருக்கு மட்டும்தான் அப்படி தையல் போட்டு தைக்கணுங்கிறது இல்லை. லைனிங் துணிக்கும் வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம தைச்சோம்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து சைடில் வந்து தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா லாங் தையல், அதை வந்து இப்போ வந்து பிரித்து விட்டுறலாம். நீங்கள் வந்து லாங் தையல் போடாமல் சின்ன தையலாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து துணி கிழிஞ்சிரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தையல் பிரித்து விட்டதுக்கு அப்புறமா அந்த பிரித்து விட்ட நூலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. அதோடையே வச்சு இன்னொரு தையல் வந்து போட்டுறாதீங்க. அதை எடுக்காமல் நம்ம தையல் போட்டோம்னா அது வந்து கடைசியில் அசிங்கமாக தெரியும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து எடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நம்ம எண்டு தையல் சைடில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைடு தையல் போடுறதுக்கு. சைடில் வந்து நம்ம நேராக தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து வி ஷேப்பில் தையல் போட்டுருங்க. அதாவது 2வது தையல் போடுறப்ப மட்டும் அந்த வி ஷேப்பில் கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. சைடில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து தைக்கிறது. இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸ்டிச்சஸ் எல்லாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கேயும் வந்து சுருக்கம் இல்லை, கரெக்டாக ஈவனாக வந்து நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து கரெக்டாக தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து மடித்து தைங்க. நம்ம வந்து 2 சைடும் தையல் போட்டதுக்கப்புறம் தான் கீழே மடித்து தைக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா சைடு தையல் போட்டோம் அப்படின்னா எக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மறுக்கா பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சைடு தையல் போட்டதுக்கப்புறமா கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து இந்த பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு மேல் வரைக்கும் தையல் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டுக்கணும். ஏன்னா சைடு வேறு பேக்கெட்டும் வச்சுருக்கனால சுருக்கங்கள் வரும். அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. இந்த சைடு வந்து பேக்கெட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக திரும்பி வராது. அதுக்காக வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ்க்கெல்லாம் நாட்சஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தையல் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கிளாத்தை வந்து இந்த மாதிரி தையல் எண்டு வரைக்கும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து மடக்கி தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். இதுக்கப்புறமா வந்து நம்ம எப்பவும் போல் கீழே வரைக்கும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஈவனாக வந்து வந்துடும். இந்த மாதிரி தைக்கிறப்போ சைடில் வந்து கிளாத் எக்ஸஸாக வர மாதிரி இருக்கும். அதையும் வந்து கவனமாக எடுத்து விட்டு தேய்ங்க. கரெக்டாக அந்த 1 இன்ச்னா 1 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து தையல் போடணும். கீழே வந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக ஈவனாக தையல் போட்டு கொண்டு வந்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சைடில் வந்து எண்டு தையல் போட்டு வந்து நம்ம அந்த டாப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தை நம்ம பழகுற வரைக்குமே ஈஸியான ஸ்டெப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து தைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா அதே ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு டாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் யாராவது சைடு தையல் எனக்கு வரல அப்படின்னிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு சைடும் வந்து நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த தையல் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா சுடிதார் டாப் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். தையல் மட்டும் அழகாக நேராக போட்டு கொண்டு வாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.